ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி டேஸ்டான டொமேட்டோ கொரியாண்டர் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டொமேட்டோ கொரியாண்டர் ரைஸ் செய்ய 2 பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட நீல வாக்கில் கட் பண்ண 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். நம்ம அரைச்ச கொத்தமல்லி தக்காளி பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம், பட்டை, 2 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பருப்பெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும் பொழுது நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் கிலோ ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வானலில் மாற்றிக்கலாம். சாதம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சாதம் உடையாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான டொமேட்டோ கொரியாண்டர் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.